அல்போன்ஸ் அம்மா தூயவளே அழைக்கின்றோம். மனமுருகி அம்மா உன்னை வேண்டுகிறோம். அல்போன்ஸ் அம்மா தூயவளே அழைக்கின்றோம். குழந்தைகள் மேலன்பு கொண்டவளே இங்கு கூடிடும் எங்கள் குரல் கேளாய், குரல் கேளாய், குரல் கேளாய். இங்கு கூடிடும் எங்கள் குரல் கேளாய். மனமுருகி அம்மா உன்னை வேண்டுகிறோம். Wait! Wait!
சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழாவுடைய துவக்கമായ திருக்கொடியேற்றத்திலான இந்த திருக்கொடி ഉയരുന്നത് പോലെ നമ്മുടെ ഓരോ ചിന്തനകളും നമ്മുടെ വേണ്ടുതലുകളുമെല്ലാം വിണ്ണക തന്തയിടം പകിരുതற்காக ഉയരുவதற்காக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இறைவன் அருளால் நிறைவதற்காக இறைவனுடைய பிரசன்னம் இங்கு நிறைஞ்சு நிறுவதற்காக நாம் இந்த திருக்கொடியை திருச்சிலுவையின் அடையாளத்தால் உள்ள திருக்கொடியை நாம் இப்போது நம் மத்தியில் உயர்த்தப்படுகிறோம். நம்ம மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகரான பேரர் தந்தை பிலிப் கொடியந்திரி அவர்கள் இப்போது அர்ச்சித்து திருக்கொடியை ஈட்டுவார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இறைவனுக்கு மாட்சி, இறைவனுக்கு மாட்சி, இறைவனுக்கு மாட்சி. மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சமாதானம் நம்முடன். மேகங்களை வாகனமாக்கி காற்றின் சிறகுகளில் உலாவுகின்ற வல்லமை நிறைந்த கடவுளே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய மகிமைக்கும் புனிதரின் புகழ்ச்சிக்குமாக நாங்கள் உயர்த்துகின்ற இத்திருக்கொடி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. புனித கோன்சாவின் திருநாளையை கொண்டாட வந்திருக்கும் அனைத்து மக்களையும் நிறைவாகவே ஆசீர்வதியும். இத்திருவிழா நாட்கள் எங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நாட்களாக அமைய உம்மை மன்றாடுகிறோம். இத்திருக்கொடியை வணங்குகின்றவர்களுக்கும் இத்திருக்கொடியின் கீழ் ஜெபிப்பதற்காக வந்து கூடியிருப்பவர்களுக்கும் உம்முடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் இறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும்.
திருச்சபையின் முதல் புனிதையாம் புனித அல்போன்சாவின் திருத்தல திருவிழாவுக்காக கொடியேற்றத்துடன் நாம் இன்று ஆரம்பித்துள்ளோம். இந்நாட்களில் புனித அல்போன்சாவின் பரிந்துரையால் இறையாசிரை பெற்று இறை அன்பில் செழித்து வளர வாழ்த்தி உங்களை அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய தினத்தில் விண்ணகத்துக்கு செல்லும் எளிதான பாதை சகித்து தன்மை என்ற புனித அல்போன்சாவின் வாழ்வில் மிளிர்ந்த உயிரிய பண்பை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். தன் வாழ்வில் நடந்த அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் இறைவனுக்காக சகித்து கொண்டார். அதனால்தான் இன்று நமக்கெல்லாம் புனிதையாக நம் விண்ணக பாதுகாவலியாக விளங்குகிறார். இறைவனின் அருளும் அன்பும் அவர்கள் நிலைத்திடவும் நாம் அனைவரும் அல்போன்சாவின் பரிந்துரையால் வாழ்வில் அனைத்து நலங்களும் பெற்றிட இறைவனை வேண்டி இத்திருப்பலியில் பக்தி ஆர்வத்துடன் பங்கு கொள்வோம். சகோதரரை, திருச்சபை முழுவதற்குமாக திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெற நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் வேண்டுதலால் மகிழ்ச்சியற்று பலி ஏற்றுக்கொள்வாராக. உம்முடன் எங்களை இதில் கலந்து கொள்ள செய்வாராக. தலைவா இறைவா உம்
தகுதியோராய் விசுவாசமுடன் இறந்தோர் கருளிடுவே நன்னினைவை மாட்சியுடன் தோன்றும் நாளில் அவர்களை உம்பலம் சேர்த்தீரே மாட்சியுடன் தோன்றும் நாளில் அவர்களை உம்பலம் சேர்த்தீரே ஆண்டவரே உம்மை என்றெடுத்த மரியாம் உம்மை திருநீராட்டிய யோவானும் எங்களுக்காக உம்மை மன்றாடுவரங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்னை மரியா புனிதர்களின் வேண்டுதலால் அருள் புரிவீர். வானக தந்தையின் ஏக மகன் வார்த்தையுமே இரவாதவனே இறைவா அரசே தலைவாவும் புகழ் பாடி போற்றிடுவேனா அருளால் நீர் மானிடர் குலத்தின் மீட்பாய் வாழ்வாய் புவி வந்தோர் நீரே. இறைவா எங்கள் மேல் அருள் செய்வீரே. இறைவா துயவராகின்றீர். வல்லவரே நீர் தூயவராகின்றீர். மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டவரே எங்கள் மேல் இறங்கி அருளும். இறைவா துயவராகின்றீர். வல்லவரே நீர் தூயவராகின்றீர். மரணமில்லாதவரே நீர் தூயவராகின்றீர். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டவரே எங்கள் மேல் இறங்கி அருளும். குறியேலாயிசோன் குறியேலாயிசோன் குறியேலாயிசோன். சுவைக்காதே தீண்டாதே என சொல்லும் உலக போக்கிலான விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் போல் வாழ்கிறீர்கள். பயன்படுத்தும் போது அழிந்து போகும் பொருட்கள் பற்றியவை அவ்விதிகள். அவை மனிதர் உருவாக்கின
கட்டளைகளும் போதனைகளுமே மனிதர் தாங்களாகவே வகுத்து கொண்ட வழிபாடுகள், போலி தாழ்மை, உடல் உறுத்தல் ஆகிய போதனைகள் ஞானமுள்ள போல் தோன்றுகின்றன. ஆனால் அவை இச்சையை தணிப்பதற்கு பயன்பட பாரிக்குமோ. நம்முன் வாசிக்கப்படுகின்றது. இறைவனின் வாழ்வு திரு வார்த்தைகளை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் கவனமுடன் கேட்போமாக. இறைவனாகிய ஆண்டவர் அதற்கு எங்களை தகுதியுள்ளவராக்குவாராக. சமாதானம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பதாக. வாழ்வு தரும் வார்த்தையாகிய நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் அருள்வாக்கு உலகிற்கு வாழ்வும் மீட்பும் அறிவிக்கின்ற புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து. வந்தவரும் வரவேற்பவருமான இறைவன் போற்றுதலுக்குரியவர். நமது மீட்புக்காய் அவரை அனுப்பிய தந்தைக்கு புகழும் நம் அனைவர் மேலும் அவரது ஆசீர்வாதங்களும் என்றென்றும் இருப்பதாக. தூய கன்னிமரியாவிடமிருந்து உடல் எடுத்தவர் இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தை நம் ஆண்டவரும் கடவுளும் மீட்பெருமான இயேசு மெசியாவின் இவ்வுலக வாழ்நாட்களில் இவ்வாறு அருளினார். அவ்வாறே விசுவசித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்வோடு தம் தோளின் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரைத்தாகுக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் சிந்தனைக்கு நாம் தேர்ந்து கொண்ட நற்செய்தி பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறைவசனங்கள். புனித லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் நற்செய்திகளின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அதிகமாக எடுத்து சொல்கின்ற ஒரு பகுதியாக நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா நம் ஆண்டவரை ஜெபிக்கின்ற ஒருவராக கண்டவர், இரக்கமுள்ள ஒருவராக கண்டவர். எனவே ஆண்டவர் இரக்கம் மிக்கவர் என்பதை அவருடைய ஓமைகள் வாயிலாக எடுத்து சொல்ல விரும்புகின்றார். இரக்கத்தை முன்வைத்து ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த ஓமைகளை எல்லாம்
நமக்கு தொகுத்து அழகாக தருகின்றார். இந்த நற்செய்தி பகுதியில் 7வது வசனத்தை மட்டும் இன்றைய சிந்தனைக்கு உங்கள் முன் வைக்கின்றேன். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா தொன்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு இழந்து போன ஒரு ஆட்டை தேடி புறப்பட்ட அந்த ஆயனை போல ஆண்டவர் வழிதவறி போன பாவிகளை தேடி இவ்வுலகிற்கு வந்தார். பாவிகளின் மீது கொண்ட இரக்கத்தினால் விண்ணை விட்டு இறங்கி மண்ணுலகத்திற்கு வந்து தன்னுடைய பாடுகளினாலே நம்மை மீட்டார். இந்த நற்செய்தி பகுதியில் 2 வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். ஒன்று நேர்மையாளர், இன்னொன்று பாவி என்ற வார்த்தைகள். நேர்மையாளர் யார்? எத்தகைய வாழ்வுடையவர்கள் நேர்மையாளர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய சிந்தனையை பழைய ஏற்பாட்டு நூல்களுக்கு கொண்டு வர வேண்டும். இஸ்ராயேல் மக்களுடைய ஜெப புத்தகமாகிய திருப்பாடல் நூலில் முதல் திருப்பாடலே அழகாக இந்த நேர்மையாளர் யார் என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த நேர்மையாளர் என்ற சொல்லுக்கு பெரிதொரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் விவிலியம் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் அழகாக வாசிக்கின்றோம், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று. எளிய மனமுடையவர்களும் கடவுளை காண்கின்றவர்களும் எல்லாம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், நேர்மையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளும் ஒரே பொருளையே நமக்கு சொல்லிக் கொள்ளுகின்றன. பேறு பெற்றோர் என்றாலும், நீதிமான்கள் என்றாலும், பாக்கியவான்கள் என்றாலும், நேர்மையாளர் என்றாலும் ஒரே ஒருவரை தான் சுட்டி காட்டுகிறது. இந்த வார்த்தைகளுள் இன்னும் ஒருவரை சேர்த்து கொள்ளலாம், புனிதர்களும் இத்தகையவர்களே. பேறு பெற்றோர் யார், நேர்மையாளர் யார் என்று பார்த்தால் புனிதர்கள் யார்? புனித அல்போன்சம்மாவின் வாழ்வில் ஒளிர்ந்து காணப்படுகின்ற சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த 1வது சங்கீதத்தை நீங்கள் வீடுகளில் சென்று தெளிவாக வாசிக்க வேண்டும். அதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, முதல் 3 வசனங்கள் பேறு பெற்றவர் யார் என்று தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், இப்படிப்பட்டவர் தான் பேறு பெற்றோர் என்று. அதாவது பொல்லாதவர்களுடைய சொல்லின்படி நடவாதவர், தீய வழி நில்லாதவர், குழுவினில் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். நடவாதவர், நில்லாதவர், அமராதவர். ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளின் வழியை மறந்து, கடவுளுடைய கட்டளைகளை மறந்து தீய வழிக்கு முதலில் அவன் நடந்து செல்லுகின்றான். அவன் நடந்து சென்று தீயவர்களுடைய குழுவில் நிற்கின்றான். 3வது அவர்களோடு அமர்ந்து விடுகின்றான். நடக்கின்ற ஒருவனை பிடித்து வரலாம், நிற்கின்ற ஒருவனை இழுத்து வரலாம், ஆனால் அவர்களோடு அமர்ந்த ஒருவனை தூக்கிதான் வர வேண்டும். ஒருவன் பாவ குழியை நோக்கி நடந்து செல்லுகின்றான் என்றால் அவனை ஏதாவது 2 வார்த்தை நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை திரும்ப செய்யலாம். நீ வாப்பா, உன்னுடைய வாழ்வுக்கு இது சரியில்லை, இது கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிரானது சொல்லி திருப்பி கொண்டு வரலாம். அவன் இந்த பாவிகளுடைய குழுவிலே நின்று விட்டான் என்றால் இழுத்து கொண்டு வரலாம். ஆனால் அங்கே அமர்ந்து விட்டால் அவனை 4 பேர் சேர்ந்து, அதுவும் பலமுள்ள ஆரோக்கியமுள்ள 4 பேர் சேர்ந்து தூக்கி தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட பாவிகளின் குழுவினில் இருக்கிறவன் நீதிமானும் அல்ல, நேர்மையாளனும் அல்ல, பேறு பெற்றவனும் அல்ல. மாறாக பேறு பெற்றவன் யார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். என்ன இந்த திருச்சட்டம்? ஒருவேளை நாம் நினைக்கலாம், சட்டம் இருக்கிறதுனால் தான், என்னென்ன சட்டங்கள் என்று. திருச்சட்டம் என்பது
கடவுள் கொடுத்த கட்டளைகள். இறை வெளிப்பாடு வாயிலாக கடவுள் சில நன்னெறிகளை, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை நமக்கு கற்பித்திருக்கின்றார். அந்த நன்னெறிகளைத்தான் 10 கட்டளைகளில் நாம் வாசிக்கின்றோம். இந்த கட்டளைகள் தான் திருச்சட்டம். இந்த திருச்சட்டத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் தான் பேறு பெற்றவன். சுருக்கமாக சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய திரு விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகின்றவர் தான் கடவுளுடைய பேறு பெற்றவன், பாக்கியவான், நேர்மையாளன். சாதாரண மனிதன் தன்னுடைய செல்வத்தை பற்றியும் செல்வம் சேர்க்கும் முறைகளை பற்றியும் எல்லாம் அவன் தியானிக்கின்றான், சிந்திக்கின்றான். இரவும் பகலும் அவனை ஆட்கொள்வது அவனுடைய சாதாரண உலகியமான வளர்ச்சிகளை பற்றியே. ஆனால் ஒரு பேறு பெற்ற மனிதன், நேர்மையாளன், புனிதர் எப்போதும் கடவுளுடைய கட்டளைகளை பற்றி தியானிக்கின்றார், இரவும் பகலும் சிந்திக்கின்றார். புனித அல்போன்ஸ் அம்மாள் இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து, இறைவனுடைய விருப்பம் என்ன என்று அறிந்து கொண்டு அதற்கு தன்னை முழுமையாக விட்டு கொடுத்தவள். இந்த உலக வரலாற்றில் கடவுளுடைய திரு விருப்பத்தை முழுமையாக வெளிப்படுத்திய, ஏற்றுக்கொண்ட, அதன்படி வாழ்ந்த ஒரே ஒரு நபர் என்று சொல்லும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் கடவுளின் விருப்பத்தின்படி தன்னுடைய உயிரையே பலியாக, காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய தற்கையளிப்பு உலக மக்களின் பாவத்திலிருந்து அவர்களை மீட்டது. அந்த ஆண்டவர் ஒருவர்தான் கடவுளுடைய திரு விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றியவர். அதை முழுமையாக நிறைவேற்ற துடித்தவர்கள்தான் புனிதர்கள். கடவுளுடைய திருவுளம் என்ன? சகிப்பது என்றால் சகிப்பது, துன்புறுவது என்றால் துன்புறுவது, வாழ்வது என்றால் வாழ்வது, சாவது என்றால் சாவது, எதுவானாலும் இறைவனுடைய அறியாமல், என் ஆண்டவர் அறியாமல் எனக்கு ஏதும் நிகழ்வதில்லை என்று ஆணித்தரமாக எடுத்து சொன்னவர்கள் தான் புனிதர்கள். தன்னுடைய வாழ்க்கையிலேயே துன்பத்தையே சந்திக்க வேண்டி வந்த அல்போன்ஸ் அம்மாள் எப்போதும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றதாகவோ, ஆண்டவருடைய அன்பை சந்தேகித்ததாகவோ நமக்கு அவர்களுடைய வரலாற்றில் காண முடியவில்லை. எனவே இரவும் பகலும் இறைவனை தியானித்து, இறைவனுடைய வார்த்தையை தியானித்து வந்த அன்பு சகோதரி தான் புனித அல்போன்ஸ் அம்மாவாக மாறினாள். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் கொடுத்த இந்த திருவெளிப்பாடை தியானிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் என்ன சிந்திக்கலாம், அல்போன்ஸ் அம்மா கடவுளுடைய வார்த்தையை வாசித்தார்கள், தியானித்தார்கள், புனிதரானார்களாம். நாங்களும் வாசிக்கிறோமே, காலையிலும் மாலையிலும் வாசிக்கிறோமே, எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் கேட்கிறோமோ அங்கெல்லாம் எழும்பி ஓடுகின்றோமே, அவர்கள் எழுப்பி விடுவார்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் நம்ம ஓடி ஓடி நடந்தோம். நமக்கு ஏன் மாற்றங்கள் வரல? அல்போன்ஸ் அம்மாள் புனிதராக மாறினார், நாம் ஏன் புனிதர்களாக மாறவில்லை? அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அல்போன்ஸ் அம்மாவை ஆண்டவருடைய வார்த்தை பக்குவப்படுத்தியது. இதுதான் நமக்கும் அவங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். கடவுளுடைய வார்த்தை அல்போன்ஸ் அம்மாவை பக்குவப்படுத்தியது, அவர்களுடைய உள்ளத்தை அது துளைத்தது, இரவும் பகலும் தியானிக்க வைத்தது. நாம் வாசிக்கின்றோம், வசதியான வார்த்தைகளை வாசிக்கின்றோம், வசதியான வார்த்தைகளை. சாயங்காலம் 2 மணி நேரம் வேலை செய்துக்கிட்டு ஒரு நாள் வேலை கூலியை கேட்குறோம். காரணம் என்ன சொல்லுகிறோம்? திராட்சை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டவர் கடைசியில் வந்தவங்களுக்கும் கொடுத்தாரு. மனம் திரும்புகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நாளை நாளை என்று மாற்றி வைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? அந்த 99 ஆட்டையும் விட்டுக்கிட்டு ஒரு ஆட்டை தேடி வந்தாரே ஆண்டவர், இன்னும் வருடங்கள் கிடக்கு, நம்ம இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறோம், 100 ஆடு ஆகலை நம்ம வீட்டில், 99 100 ஆடு ஆகும்போது ஆண்டவர் வருவார், அப்போ நான் தவறி போனாலும் பரவாயில்லை, தேடி வருவார் என்று நினைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய திருச்சட்டம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். புனித அல்போன்ஸ் அம்மாவை கடவுளுடைய வார்த்தை பக்குவப்படுத்தியது. இதுதான் நாம் கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் பிறர் புனிதர்கள் வாசிப்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடாக இருக்கிறது.
இன்னும் இந்த பேறு பெற்ற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். இவ்வாறு கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் உள்வாங்கி இறை வழிபாடு தந்திருக்கிற நெறிமுறைகளின்படி வாழுகின்ற ஒருவர்தான் பேறு பெற்றவர். எனவே கிறிஸ்தவத்தை அதனுடைய முழுமையில் வாழ துடித்தவர்கள்தான் புனிதர்கள். புனித அல்போன்ஸ் அம்மாள் கிறிஸ்தவத்தை அதனுடைய முழுமையில் வாழ துடித்து வாழ்ந்து நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டால் இன்று நாம் புனித அல்போன்ஸ் அம்மாள் என்று சொல்லி அவர்களுடைய பரிந்துரையை நாம் கேட்டு ஆண்டவர் நமக்கு புனித அல்போன்ஸ் அம்மாவை மத்தியஸ்தராக பரிந்துரையாளராக கொடுத்திருக்கின்றார். இதற்கு மாறாக இந்த நேர்மையாளருக்கு மாறானவர் தான் ஒருவர் பாவி, பொல்லாதவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. பொல்லார் அப்படி இல்லை, அவர் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். பேறு பெற்ற மனிதனும் ஒரு பாவியும் சேர்ந்து இருக்க முடியாது. புனிதர்களும் தீயோர்களும் சேர்ந்து வாழ முடியாது. பொல்லாதவன் எப்படி இருக்கிறான் என்று இன்னும் வருகின்ற சங்கீதங்கள் திருப்பாடல்கள் ஏராளம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. 36, 37, 52 சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாதவன், தீயவன், பாவி சிந்திப்பதும் தீயதே, அவன் சொல்லுவதும் தீயதே, அவன் செய்வதும் தீயதே. அவன் தீயவற்றை சிந்திக்கின்றான், தீயவற்றை சொல்லுகின்றான், தீயவற்றை செய்கின்றான். அவன் மனம் திரும்ப வேண்டுமானால் அவனுடைய சிந்தனையை அவன் முதலில் மாற்ற வேண்டும். திருப்பாடல் என்ன சொல்லுகிறது? 37வது திருப்பாடல் என்ன சொல்லுகிறது? அழகாக சொல்லுகிறது. தீயோனுடைய நாக்கு தீட்டிய கத்தி போன்றது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படியெல்லாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறா, பிஷப் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. திருப்பாடலில் எழுதி வச்சிருக்கு, தீயோனுடைய நாக்கு தீட்டிய கத்தி போன்றது என்று. இதை வாசிக்கும் போது நான் முழுமையாக இது உண்மை என்று கருதுகிறேன் நம்முடைய மக்களை பொறுத்தவரையில். ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போடும்போது, பெண்கள் குறிப்பாக சண்டை போடும்போது குறைந்தது அவர்களுக்கு அரை மணி நேரமாவது தேவை சண்டை போடுவதற்கு. ஓரிரு வார்த்தைகளில் அவர்கள் நிறுத்திவிட்டால் அவர்களுக்கு மனசமாதானமே வராது. குறைந்தது அரை மணி நேரம் சண்டை போட வேண்டும். சண்டை போட்டு முடித்த பின்பு அப்படியே வந்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஒரு பெருமூச்சு விடுவார்கள். ஐயோ அப்படின்னு மூச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க, கொடுத்த இன்றைக்கு சரியா அறுத்து கீறி முறிச்சு வெட்டி முறிச்சு விட்டுட்டேன், கொண்டு எல்லாம் கேட்டு வாங்கினான். அது மாமியாராக இருக்கலாம் அல்லது வேறு சொந்த உறவினர்களாக இருக்கலாம். எல்லாம் பாருங்க, இங்கே பைபிள் வசனம் சொல்லுகிறதோ அதுவும் சரிதானே. தீயவனுடைய நாக்கு தீட்டிய கத்தி போன்றது. அப்படிப்பட்ட நாக்கு இருந்ததுனால தானே இந்த அம்மா வெட்டி முறிச்சு கீறி விட்டது. அப்போ அவங்க தீயவர்களா நல்லவர்களா, நேர்மையாளர்களா, பேறு பெற்றவர்களா, பொல்லாதவர்களா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. பாம்பின் விஷத்தை விட தீயவனுடைய உள்ளில் இருக்கிற விஷம் கொடியது என்று சொல். நம்ம நினைக்கிறது பாம்பு தேளி இதுக்கு விஷம்தான் ரொம்ப கொடியது. ஆனால் பாவி தீயவனுடைய உள்ளத்தில் இருக்கிற விஷம் அதை விட கொடியதான். இப்போ இதில் இருந்து இந்த மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? அவன் திரும்பி வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். அந்த பாவி, கொடியவன், தீயவன், பொல்லாதவன், கடவுளின் வழியை மறந்து வாழ்பவன் திரும்பி வரும்போதுதான் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு அருளி செய்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கும்போது தீமைக்கு மேல் தீமை பெருகி கொண்டே வருகிறது. நன்மையில் நாட்டம் இல்லாமல் தீமைக்கு மேல் தீமை செய்து வாழுகின்ற ஒரு சமூகம் இன்று. பிள்ளைகள் நன்மை செய்ய கற்றுக்கொள்வதில்லை,
அவர்களெல்லாம் அவர்களுக்கு விருப்பமானதை செய்கின்றார்கள். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. அவர்களுடைய விருப்பம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை கூட மாற்றிடுவாங்க. இதுவரைக்கும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். உமது சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்போ என்ன சொல்கிறாங்க? எனது சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. கண்டிஷன் எல்லாம் ஆண்டவருக்கு போட்டு அங்கேயே சித்தத்தை நிறைவேற்றுகிறது காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை தான் நமக்கு வளர்ந்து வருகிறது. சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன், இளைஞர்களுக்கான புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய முதல் ஆர்டிக்கிளினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க, த ஈரா ஆஃப் கொலவெரி யூத். த ஈரா ஆஃப் கொலவெரி யூத். அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதனுடைய எனக்கு இது தெரியாமல் போச்சு, என்ன மொழியில் இது எழுதியிருக்குன்னு. அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு, தங்கிலீஷ் மொழியில் எழுதியிருக்குன்னு. அடுத்து நான் ஆராய்ந்த இந்த தங்கிலீஷ் மொழி என்ன என்று. அது கேட்டு கேட்டு பலரை கேட்டுதான் கடைசியில் தமிழும் ஆங்கிலமும் கலந்த மொழிதான் தங்கிலீஷ் என்று புரிந்து கொண்டேன். இந்த பாட்டினுடைய சிறப்பு என்ன? ஏதோ பாரதம் முழுவதும் 3 லட்சம் யூடியூப்ல 3 லட்சம் பேர் டெய்லி பார்க்குறாங்களா இந்த பாட்டு. ஏன் இவ்வளவு பெருமை இந்த பாட்டுக்கு வந்தது என்று கேட்டால், அதை பற்றி அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். சலேசியன் சபையை சார்ந்த ஒரு குரு எழுதியிருக்கிறார், இந்த பாடலுக்கு ஒன்று ரிதம் கிடையாது. அதாவது ஒரு பாடலுக்குன்னா அதுக்கு ரிதம் இருக்கணும், அதுபோலவே மீட்டர் இருக்கணும், அதனுடைய அளவு உண்டு, என்ன எத்தனை லைன் என்றெல்லாம் உண்டு. இது ஒன்றும் கிடையாது. அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது இன்றைய சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். டிசிப்ளின் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, தெளிவில்லாத, அடக்க ஒடுக்கம் இல்லாத, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாத ஒரு தாந்தோன்றித்தனமான வாழ்க்கை நடத்துகிற ஒரு சமூகத்தை இந்த பாடல் சித்தரித்து காட்டுகிறது என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த சூழ்நிலையில் திருச்சபையினுடைய அன்பு இளைஞர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், கடவுளுடைய நம்பிக்கையில் ஆழப்படுங்கள் என்று அழைப்பு விடுத்து பல கட்டுரைகள் அந்த புத்தகத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நமக்கு இன்னும் காலம் இருக்கிறது, நாளை என்று மனம் திரும்புதலுக்காக நாம் காலத்தை தாழ்த்தி வைக்கின்றோம். ஒரு பாவி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன் பாவம் செய்கிறேன்? ஆண்டவர் அப்படி நினைச்சா என்னை ஏன் பாவம் செய்ய அனுமதிக்கிறாரு? என்னை பிடிச்சிருக்க கூடாதா? அப்போது அந்த வேளையில் பிடித்து மாற்றி இருக்கக்கூடாதா என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒருவரையும் நரகத்திற்கு தள்ளி விடுவதில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் தன்னையே நரகத்திற்கு உட்பட்டவன் ஆக்குகின்றான். அவனுடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவன் எடுக்கும்போது அவன் நன்மை செய்கிறவனானால் தன்னை பரலோகத்துக்கும், தீமை செய்கிறவனானால் அவன் நரகத்திற்கும் தன்னை இட்டு செல்லுகின்றான். 10 தோழியர்கள் ஓமை நமக்கு தெரியும். 5 பேர் முன்மதியுடையவர்கள், 5 பேர் அறிவிலிகள். நமக்கு நினைக்கலாம், மணவாளன் வருகின்றார் என்ற குரல் கேட்டது. முன்மதியுடைய பெண்கள் ஏனத்தில் எண்ணெயும் கருதினதினால் விளக்குகளை கொளுத்தி கொண்டார்கள், மணவரையில் நுழைந்தார்கள். அறிவிலிகள் நுழையவில்லை, கைகளில் ஏனத்தில் எண்ணெய் எடுக்கவில்லை, விளக்குகளை மட்டும் கருதினார்கள். இது எதை நமக்கு குறிப்பிடுகிறது என்றால், இந்த வாழ்க்கையில், நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகள் செய்து வாழ வேண்டும். ஏன் அந்த பெண்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை? அந்த முன்மதியுடைய பெண்கள் தங்களுடைய ஏனத்தில் இருந்த எண்ணெயில் சிறிதளவு மற்ற பெண்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்களும் மணமகனை வரவேற்றிருப்பார்களே. ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? அன்பு சகோதரர்களே, இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இந்த உலகத்தில் தான். இந்த உலகத்தில் தான். நியாய தீர்ப்புக்காக நீங்கள் கடவுளின் சந்நிதியில் சென்று நிற்கும்போது அங்கே கொடுக்கல் வாங்கல் இல்லை. லைசம்மாவும் நேசம்மாவும் போனாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் முன்னிலையில் இந்த நியாய தீர்ப்புக்காக போய் நிற்கிறாங்க. லைசம்மாவுக்கிட்ட 10 கிலோ நன்மை இருக்குது, நேசம்மாவுக்கிட்ட 5 கிலோ தான் இருக்குது. 7.5 கிலோ உண்டுன்னா போயிடலாம். இப்போ இந்த நேசம்மா லைசம்மாவிட்ட கேட்குறா,
எனக்கு ஒரு 2.5 கிலோ கூட, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடுவோமே அப்படின்னு. அப்போ அந்த லைசம்மா என்ன சொல்லுவா, நேசம்மா வீட்டில் இருந்த வேளையில், ஊரில் இருந்த வேளையில் நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். அன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு நன்மை செய்த போது நீ அங்கே அடுத்தவங்களோட சண்டை போட்டு நாக்கு தீட்டிய கைன்னு காட்டிக்கிட்டு நடந்தியே. அப்போ அதனால் இங்கே கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, 2 பேரும் நுழைய முடியாத நிலைமையில் ஆகிப்போம். அதனால் நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகிறேன், நீ அடுத்த பஸ்ஸில் வர்றான்னா வா, அது எந்த பஸ்ஸோ அது வருமோ வராது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த லைசம்மா முதல் பஸ்ஸில் போயிடுவாங்க. அங்கே பங்கு வைத்தல் இல்லை, பங்கு வைக்கிறது இங்கே தான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நீங்கள் கொடுக்கலாம், வாங்கலாம், பங்கு வைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை மட்டும் செய்து கடந்து போனவர். அந்த நன்மை செய்து வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இங்கே இருக்கிற பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பார்த்து எத்தனை பெற்றோர்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் நன்மை செய்து வளரணும், கடவுளுடைய கட்டளைகளின்படி வளரணும், நல்லது செய்யணும். நீங்கள் எல்லாரும் சொல்லுகிறீங்க என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும். எல்லாரும் தான் என்ஜினியர் ஆனால் என்ன ஆகும்? அதுலேயும் மோட்டார் மெக்கானிக் தான் வேணும், அல்லது சிவில் வேணும், வேற ஒன்றுமே வேண்டாம். குமரி மாவட்டம் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள எங்கு பார்த்தாலும் என்ஜினியர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆர்வங்கள் இருப்பது நல்லதுதான். ஆனால் எவ்வளவோ துறைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்டு அறிந்து ஆராய்ந்து சிறப்படை. இதற்கு மேலாக பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டியது அவர்கள் நல்லவர்களாகவும் அறநெறியில் ஒழுகுபவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நன்மை செய்து வாழ வேண்டும், கடவுளுக்கு பயம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அல்போன்ஸ் அம்மாள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரை முருக பிடித்து கொண்டு நன்மை செய்து கொண்டு பாக்கியவதியாக வாழ்ந்தவள். துன்பத்திலும் இன்பம் கண்டு, வேதனையில் சிலுவையில் அறையுண்ட மெசியாவுக்கு சான்று பகர்ந்து ஆண்டவரோடு இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து தன்னுடைய வாழ்வான் முழுவதையும் ஒப்பு கொடுத்தவள். அத்தகைய ஒரு வாழ்வுக்கு வருவதற்கு நம்மையும் ஆண்டவர் அழைக்கின்றார். புனித அல்போன்ஸ் அம்மாவை நமக்கு முன்மாதிரியாக தந்திருக்கின்றார். இந்த விழா கொண்டாடும் போது, புனித அல்போன்ஸ் அம்மாவின் திருவிழாவை கொண்டாடும் போது அவர்களின் புனித அல்போன்ஸ் அம்மாவின் இந்த முன்மாதிரியை பின்பற்றி நாமும் மனம் திரும்பி பரலோகத்தில் மகிழ்ச்சியுடைய சேகரிப்பவர்களாக மாறுவோம். இறைவனாகிய ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆம். நாம் அனைவரும் மன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறைஞ்சுவோமாக. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும். வீழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் மாட்சியும் இடைவிடாமல் செலுத்த எங்களை தகுதியுடையவர்களாக்கியருளும். இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கி வளமையான வாழ்வுக்கு வழி நடத்திய உன்னதரும் சிறந்தவரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளி தமது புதல்வர்களாகும் தகுதியை எங்களுக்கு வழங்கிய தலைமை குருவானவருமாகிய ஆண்டவருக்கு புகழ். தெய்வீகமான புகழ்ச்சி பலி செலுத்தப்படுகின்றதான வேளையில் எல்லா திருநாட்களிலும் காலங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது. குலகும் யவமோ சதுகாயால் வல்மே. நாம் அனைவரும் மன்றாடி ஆண்டவரின் அருளையும் இரக்கத்தையும் நிறைஞ்சோமாக. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும். நல்லவரே, மனமிருங்கங்கள் மேல் இரக்கமாயிரம். திருவனாகிய ஆண்டவரே, அன்புடனே எதிர்கொண்டருளும். என் ஆண்டவரே, எங்கள் தாய் தந்தர்கள், சகோதரா சகோதரர்கள், தலைவர்களாய்த்தினர்கள், தூய்மை மாணிக்கந்திரல்லா தேசியின் மக்களும் விசுவாசமானவர்களாக ஆத்மாக்கள் நிலவுறந்தருளும். அவருடைய நான்முடலுக்காக அளித்த பரிவர்க்கங்கள் தன்மையை அவர்களுடைய நண்புட மீது தெளித்தரலும்.
ஆண்டவரின் ஆண்டவருமாய்ச்சியாரினையும் எங்களுக்கு ஓர்க்கு நீ பாவக்கருவாயும் அதிலே அருள்வருவாய் இருந்தருடும். என் ஆண்டவரே எங்கள் கூக்குரல் கிவியாய்த்து எங்களுக்கு திருமதியாய் இருந்து வாரும். எங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்டல் எங்களை மீட்டலும். ஆண்டவரே உடையவரணையால் கோபத்தினால் எங்களை விட்டுழிவார் தேவனும் முதலை தந்தைக்கு வருத்தமாக துவக்கற்படுவான கிறிஸ்தவ எங்களுக்கு நற்கொடையாய் வழங்கியலும். சமாதானத்தினால் நடத்தினான் அலைமாறு தேவனும் நாங்கள் மக்காய் புனிதப்படுதலும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். சொந்த ஆட்டு மந்தையை முன்னிட்டு பலிப்பொருளாய் மாறிய நல்ல மீட்பரே உமக்கு புகழ். பூமியில் வெறும் தூசியான என்னை தூய்மையான மறையுண்மன் கருவறையில் நுழையுமாறு உம் கருணையால் தகுந்தவராக்கினீரே. உமது மேலான பரிசுத்தத்தின் அதி-உன்னதமான இடத்திற்கு என்னை உயர்த்தவும் உம்மை போற்றுகின்ற கிருபையின் மார்களுடையவும் தூயவர் என்று வாழ்த்துகின்ற சிறப்பேன்மார்களுடையவும் அணிகளில் என்னை சேர்க்கவும் செய்ததனால் இறைவனே உமக்கு நான் புகழ்பாடுகின்றேன். தீப்பிழம்பு அழல்கின்றதான இவ்விடத்தில் நின்று கொண்டு உமது மக்களுக்கு பாவ மன்னிப்பும் படைப்பனைத்திற்கும் விடுதலையும் தந்துள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, வேண்டுவோர் பான் முதல்கா கருவூலத்தை திறந்து உமது பங்கு நாடுகள் மேல் உமது நன்மைகளை புரிந்தல்வீராக. கடனாளிகளின் கடன்சீட்டை கிழித்தல்வீராக. பாவிகளின் பாவங்களை மன்னிப்பீராக. எங்கள் தவறுகளை முற்றிலுமாய் மாய்த்தருள்வீராக. வழிதவறி போனோர் யாவரும் உம்மால் திரும்பி வந்து திருமுன்னால் சங்கமிக்கச் செய்வீராக. ஆண்டவரே, உமது கருணையில் தஞ்சமாகி எங்கள் கண் முன்னால் செலுத்தப்படுகின்ற இத்திருப்பலியை நாங்கள் அணுகி வருகின்றோம். நாங்கள் சமர்ப்பிக்கும் இக்காணிக்கை பொருட்களில் முது தூயாவியார் பொறிப்படைவாராக. அவர் இறங்கி வந்து இவற்றை புனிதமாக்குவாராக. ஆண்டவரே, அதர்மங்களிலிருந்து எங்களை விடு அழியாமையின் நாடைகளால் அணிவித்து முது பேரரசு நக்களிப்பில் எங்களை அக்குமொழச் செய்வீராக. நாங்கள் உமக்கும் முது தந்தைக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றலும் செலுத்துகின்றோம். இறைவனிடமிருந்த கடன்களுக்கு பரிகாரமும் பாவங்களுக்கு விடுதலை ஈருலகங்களிலும் என்றென்றும் பெற்றுக்கொள்வோமாக. பலவீனனும் பாவியுமாகிய அடியேன் அறிக்கையிட்டு சொல்கின்றதாவது: தூயவரான தந்தை தூயவரே, தூயவரான மகன் தூயவரே, வாழ்வருடும் தூய ஆவியார் தூயவரே. அவர் நம்முடைய நம் தந்தையர்கள், சகோதரர்கள், தலைவர்கள், ஆசிரியர்கள், இறந்து போனவர்கள், திருச்சபையின் பிள்ளைகளும் விசுவாசிகளுமான எல்லா இறந்தவர்களின் ஆன்மாக்கள் மீதும் இம்மையிலும் மறுமையிலும் என்று நாளும் மனமிறங்கி அருள் பொழிந்து பாவியாகிய தமது அடியாரின் தூபத்தை தூய்மைப்படுத்துகின்றார். நாம் அனைவரும் பக்தியுடன் அறிக்கையிடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு மெசியாவிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவர் அனைத்துலங்களுக்கு முன்னரே தந்தையிடமிருந்து பிறந்தவர், ஒளியில் நின்றிருந்த ஒளியானவர், மெய்யான கடவுளில் வந்த மெய்யான கடவுளானவர். இவர் பிறந்தவர், ஆனால் படைக்கப்பட்டவர் அல்ல, உள்ளியல்பில் தந்தைக்கு ஒப்பானவர். இவர் வழியாகவே எல்லாம் படைக்கப்பட்டன. மனிதர்களாகிய எங்களுக்காகவும்
எங்கள் மீட்புக்காகவும் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானவர். மேலும் போஞ்சு பிலாத்தின் ஆட்சியில் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டவர். தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர். பின்னர் வானகத்திற்கு எழுந்தருளி தம் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றவர். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடுவதற்காக பெருமகிமையுடன் மீண்டும் வரவிருப்பவர். இவரது அரசாட்சி ஒருபோதும் முடிவிராததே. அனைத்தையும் உயிர் வாழச் செய்யும் ஆண்டவராகிய வாழ்வு தரும் ஒரே தூய ஆவியிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவர் தந்தையிடமிருந்து புறப்படுகின்றவர். தந்தையிடமும் அவருடனும் ஒன்றாய் வழங்கப்பட்டு போற்றப்படுகின்றவர். இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் ஆகியோர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். பாவ மன்னிப்பின் திருமுழுக்கு ஒன்றே என நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இறந்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரவிருக்கும் உலகத்து புது வாழ்வையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவரே, வேலையில் அன்பு மட்டுமையும் பரிபூர்ண சமாதானமும் எங்களுக்கு வழங்கியருளும். நாங்களுமே மதுரை மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னும் போற்றி புகழ்கின்றோம். சமாதானம் இருப்பதாக. நம்மிறைவனாகிய ஆண்டவரின் அன்பின் பொருட்டு புனிதமும் தேகமுமான முத்தத்தால் ஒருவருக்கொருவரும் சமாதானம் அளிப்போமாக. இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சமாதானத்திற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்கியருளும். இரக்கம் நிறைந்த இறைவனாகிய ஆண்டவரின் திருமணிலையில் தலை தாழ்த்தி வணங்குவோமாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே, உம் திருமுன்னிலையில் நாங்கள் தலை தாழ்த்தி வணங்குகின்றோம். ஆண்டவரேயும் திருப்பலிபீடம் திருமுன்னால் தலை தாழ்த்தி வணங்கி நிற்கும் உமது அடியார்கள் அனைவரையும் திருவருளால் நிறைத்திருளும். நாங்கள் உம்மை ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற திருப்பலியால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் எங்கள் ஆத்மாக்களை ஒளிரச் செய்து உடல்களையும் தூய்மையாக்கியருளும். நாங்கள் உம்மையும் உமது ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். பாறைக்குமோர் சகோதரர்களே, நாம் அனைவரும் பயபக்தியோடும் தூய்மையோடும் அன்போடும் மெய்யான விசுவாசத்தோடு நின்று சமர்ப்பிக்கப்படுகின்ற தெய்வீகம் புனிதமான இத்திருப்பலில் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் வாழ்வதிலே இத்திருப்பலி அனைத்திற்கும் தலைவராய தந்தை கடவுளுக்கு நம் அனைவருக்குமாக ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மகனின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் குடிகொள்ளுதலும் என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இவ்வேளையில் நமது அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் மெசியா அரசர் வேற்றிருக்கும் உயர் உன்னதங்களில் இருப்பதாக. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. ஆண்டவரே, புனிதமிகு வானதூதர்களோடும் தலைமை தூதரோடும் சேர்ந்து புகழ் பாடல்களை குரல் எடுத்து பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
உலகத்தின் வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதாம் அந்த இரவில் மாசற்றதும் தூயதும் புனிதமான கைகளில் அப்பம் எடுத்து, தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது, வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல். இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. அவ்வாறே இரவுணவு அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தார். ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி சீடர்களாகிய திருத்துவதர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது, நீங்கள் அனைவரும் இதை வாங்கி இதிலிருந்து பருகுங்கள். இது புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. என் நினைவாக நீங்கள் இதை அனுசரிக்கவும் மறை உண்மைகளில் பங்கு கொண்டு என் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் வரும் வரை நீங்கள் நினைவு கூறவும் செய்யுங்கள். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய இறப்பை நாங்கள் நினைவு கூறுகின்றோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். உம்முடைய அருளாசி எங்கள் எல்லார் மேலும் உண்டாவதாக. திருச்சபை உமது மீட்பு செயல்களையும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறளிக்க வரவிருக்கும் முதல் இரண்டாம் வருகையும் நினைவு கூறுகின்றது. இது நிமித்தமாய் உமது சபையும் பங்கும் உம்மோடும் நீர் வழியாயும் தந்தையோடும் உருக்கமுடன் மன்றாடுகின்றன. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, முதருளை பெறுகின்ற பலவீனர்களும் பாய்களுமாய் உமதடியார்கள் உமக்கு நன்றி கூறி அனைத்து குறித்தும் அனைத்தின் பொருட்டும் கருணைமிக்கவராய் உம்மை போற்றுகின்றோம். இறைவனாகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், உம்மை நாங்கள் வணங்குகின்றோம், உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நல்லவரான இறைவா, பரிவுடன் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதமாய உன்னதங்களில் மகிமையோடு எழுந்தருளி சமர்ப்பணமான திருப்பலியில் குடியுண்டு இதனை புனிதமாக்கி தருணம் எவ்வளவோ புனிதமும் பக்தி மிகுந்ததுமானது. ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் அனைவரோடும் சமாதானமும் இறையருளும் இருப்பதாக. ஆண்டவரே எனக்கு பதிலளித்தருளும், ஆண்டவரே எனக்கு பதிலளித்தருளும், ஆண்டவரே எனக்கு பதிலளித்து தேவூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூயாவியார் இவப்பதை ஆசீர்வதித்து எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திருவுடலாய் மாற்றி நிறைவாக்குவாராக. அவரே கிண்ணத்தின் கலவை எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு இரத்தமாய் மாற்றி நிறைவாக்குவாராக. ஆண்டவரே, திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் கொள்வதனால் எங்கள் ஆன்முறைகளை புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளோம். நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றிப் புகழ்கின்றோம்.
கண்காணிக்கின்ற தந்தை அனைவருக்காகவும் குறிப்பாக இப்படி நம்மை வழிநடத்தி வரும் திரு தந்தை 16 பாப்பரசருக்காகவும் நமது தந்தையின் தலைவருமாகிய மோரன்மார் சிறில்மார் பசலியஸ் காத்தலிக்க சாண்டைக்காகவும் நமது ஆயர் வின்சன்மார் பவுலஸ் சாண்டைக்காகவும் உண்மை விசுவாசிகளான ஏனைய ஆயர்களுக்காகவும் குருவானவர்கள் திருத்தொண்டர்கள் திருவத்தார்கள் ஆகியோருக்காகவும் திருச்சை முழுவதற்குமாக ஆண்டவர் நாம் கொண்டாடுவோமாக. ஆண்டவரே திருச்சபைக்கு அமைதியும் சமாதானமும் ஆயிரங்களுக்கு ஆறுதலாமது கால் விழித்திரளும் திருவரையின் பண்புகளை சரியாய் போதிக்குமாயர்கள் திருச்சபையில் தோன்ற செய்திரளும் நாங்களும் மியோதனே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். விசுவாசிகளும் மேயான கிறிஸ்தவமான நம்முடைய சோதனைகளுக்காகவும் குறிப்பாக இப்போ சோதனையின் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போரின் வேண்டுதல்களே வெகுவாஞ்சவனுடன் கேட்டு திருச்சபையே உம்மையே செலுத்தும் பலியையும் காணிக்கைகளையும் கனிவோடு ஏற்றுக்கொண்டலும் நாங்கள் உம்மையும் உமதொரே மகனேயும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். நம்மை ஆசைகின்ற தலைவர்களுக்காகவும் அவர்கள் நம்மை நேர்பாதையை வழி நடத்துவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் ஆட்சி தலைவர்களை சமாதானம் உள்ளம் படைத்தவர்களாக்கியருளும் பொறாமைக்காரிடமிருந்தும் பகைவரின் தாக்குதலிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தருளும். நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். தூயோலும் பேடலும் ஆசிரியப்பட்டவளும் இறைநித்திய கனிமான மரியாவையும் இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் போதகர் நச்செய்தியாளர்கள் இரத்த சாட்சிகள் மறைசாட்சிகள் ஆகியோரை நாம் நினைவு கூர்வோம். அவர்கள் வேண்டும் நமக்கார் அமைமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையும் நமது புனிதர்களின் பாதுகாப்பில் எங்களை பராமரித்து அவர்களின் அணைகளில் எங்களையும் ஒன்று சேர்த்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கமும் ஏகமான உண்மை விசுவாசத்தை கடைபிடித்து நம்மிடம் ஒப்படைத்தவர்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறை வல்லுநர்களையும் நாம் நினைவு கூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அருளாய் அமைமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமறை தந்தையர்களின் மெய்யான விசுவாசத்தில் எங்களை உறுதியாக நிற்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் கற்றுத்தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். அன்பிலுமையான விசுவாசத்திலும் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற அவரையும் நாம் நினைவு கூறுவோம். அவர்கள் கடன்களின் பொறுத்தலும் பாவ மன்னிப்பும் பெறுவார்களாக. அவர்களையும் நம்மை முன்னர் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் ஆண்டவரிடம் மன்றாடி மும்முறை குறியலாய்சோ என்று சொல்வோமாக. ஆண்டவரே, இறந்து போன விசுவாசிகள் அவர்களை நீர் கடுமையாக பரிசோதியாதையும். ஏனென்றால் மனிதர்களாய் பிறந்தவர்கள் உம் திருமகன் ஒருவரே அன்றி பாவமில்லாதவர் வேறு யாரும் இல்லை.
அவருடைய எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணையும் மன்னிப்பும் கிடைக்கும்படி அவரிடமே நாங்கள் சரணடைகின்றோம். இறைவா, மெய்யான விசுவாசத்துடன் எங்களை விட்டு பிரிந்து போன இறந்தோர் அனைவரையும் நீரினை பாற்றி புனிதப்படுத்தியருளும். மனதோடும் மனமில்லாமலும் அறிவோடும் அறிவில்லாமலும் நாங்களும் அவர்களும் செய்து போன பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய அவர்களுடையும் பாவச் சுமைகளை நீக்கி எங்கள் திருச்சட்ட மீறல்கள் அனைத்தையும் வரிவன்போடு மன்னித்தருளும். எங்களுடையும் அவர்களுடையும் பாவங்களை மன்னித்து புனிதப்படுத்தியருளும். எல்லா பக்தி வணக்கங்களுக்கும் உரியதானம் திருநாமம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவினுடைய தூயாவினுடைய திருநாமங்களுடன் எங்களாலும் எங்களுக்காகவும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கென்றும் வணங்கப்பட்டு புகழப்படுமாறாக்கியருளும். அவரது திருப்பெயர் ஆதி முதல் இருந்தவாறே இருப்பதும் தலைமுறை தலைமுறையாகவும் காலம் காலமாகவும் நிலைத்திருப்பதுமாகும். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பதாக. ஏறுன்னத கடவுள் நம் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு மெசியாவின் ஆசீர்வாதங்கள் என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. தந்தையாகிய கடவுளே, உம்மை நாங்கள் தாழ்மை என்று நாடும் பொருட்டு எங்கள் வாய்களையும் உதடுகளையும் எங்கள் அனைவருடையும் ஆன்ம உடல்களை தூய்மையாக்கி அறிவையும் எண்ணங்களையும் புனிதமாக்கி அருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். ஆண்டவரே, நீர் எப்போதும் உங்கள் பணிகளில் புதுவின்றவரும் வேதனையில் பக்கத்துணையாயிருப்பவரும் சோதனையில் அரவணைப்பவரும் வீழ்ந்து போகையில் எழும்ப செவருமாயிருந்தருளும். ஏனென்றால் அரசும் பலமையும் ஆட்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மக்கவை நாங்களும் மீதுரை அமகனேன் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றிப் போல்கின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பதாக. சமர்ப்பிக்க வேண்டிய தூய மறை பொருட்களை உட்கொள்ளும் முன் இரக்கம் மிகுந்த இறைவனின் முன்னிலையில் தலை தாழ்த்தி வணங்குவோமாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமானவரே, உம் திருமுன்னிலையில் நாங்கள் தலை தாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, கற்பனாகாத உந்தன் வலது கையை நீட்டி எங்களோரையும் ஆசீர்வதித்திருளும். உமதொரே மகனின் திருவுடலிலும் திருரத்தத்திலும் புனிதமோடு பங்கேற்கும் பொருட்டு பாவத்தின் தீய விளைவுகளில் எங்களை விடுவித்திருளும். அவர் வழியா அவரோடு இணைந்தும் நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றிப் புகழ்கின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பதாக. உண்மையும் மேன்மை உடையவரும் படைப்பல்லாதவரும் நிலையாயிருப்பவரும் தொடக்க முடிவில்லாதவரும் அந்தனைக்குரியவரும் உள்ளியல்பில் சரிநிகராயிருப்பவரும் ஆகிய தூய மூவோர் இறைவனின் அருளும் ஆசீர்வாதங்களும்
என் சகோதரரே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. தூயவை தூய்மையும் புனிதமும் உடையவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தூயவரான ஒரே தந்தையும் தூயவரான ஒரே மகனும் தூயவரான ஒரே ஆவியுமன்றி வேறு தூயவர் இல்லை. ஆமென். ஒன்றாயிருக்கின்ற தந்தைக்கும் மகனுக்கும் வாழ்வளிக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றைக்கும் புகழ். ஆமென். தமது கருணையால் உலகத்தை படைத்தருளிய தூயவரான ஒரே தந்தை நம்முடனே. தமது விலை மதிக்க முடியாத பாடுகளால் அதனை மீட்டருளிய தூயவரான ஒரே மகன் நம்முடனே. உருவானதும் உருவாக இருப்பதுமான அனைத்தையும் முழுமையாக்குகின்ற வாழ்வழிக்கும் ஒரே தூய ஆவியார் நம்முடனே. ஆண்டவரின் திருப்பெயர் ஆதிமுதல் என்றென்றும் புகழப்படுவதாக. நாம் இறை மக்கள் ஆகிடவே தங்கள் வாழ்நாளில் நம்மை பயில்வித்தோராம் தந்தையரை நினைவில் கொள்வோம் அவர்களையும் நீதிமான்கள் புனிதருடன் விண்ணில் இறைமகன் தேற்றிடுவார். ஒளியோராகே மாலை தூவாதாரே. நின்றால் மாண்புடன் அரச மகள் ஹalleluya யோஹalleluya நின்வலம் நின்றாள் அரசியவள். மன்னவரும் மேல் நாடிடவே ஹalleluya யோஹalleluya உன்னிடம் மறவாய் பிறந்தகமும் பாரைக்குமோர். சுபஹோராபோல பெரோவல் காதீஷோ. மெனவோலம் வாதா மெனவோலம் ஒல்மீனமே. பக்தர்கள் புகழும் தாய்மரியே. உன்னிடமாய் தோன்றிய மகனின் மணமணியார் மேல் கனிந்திடவே கன்னிகையே நீ வேண்டிடுவாய். சோமன் காலோர்க்குரியேனாய் சோ. அருளாய் மலருகவே மரியாவின் நினைவு. அவள் வேண்டுதலெங்கள் ஆத்மா இன்னு தஞ்சம். பாரைக்குமோர். சுபஹோலாபோல பெரோவல் காதீஷோ. ஆகும் கன்னிகை தன் பெயரால் நறுமணநல் தூபம் உயர்கின்றது விண்ணில். ஒளியோராகே மாலை
நீதிமான் பனை போல் செழித்திடுவார். ஹalleluya. லெபனோன் கேதுரு மரமாய் தழைத்திடுவார். முதிர் வயதிலும் அவர் கனி தந்திடுவார். ஹalleluya. செழுமை பசுமையுடன் வாழ்ந்திடுவார். பாரக்கிமோ காதீஷோ மெனவோலம் மாதார் மெனவோலம் உல்மினமே ஆன்வை எங்கும் மர்த்தோ அல்போன்சா ஓங்குகவேலும் நின் நினைவு துணையாகுக நின் வேண்டுதல்கள் நின் நினைவை மதிப்போர்க்கெல்லாம் ஸ்தௌமன் காலோஸ் குறியேலாய்சோ வேண்டுதலின் நேரமிதண்டு மர்த்தோ அல்போன்சா வழக்கம் போலும் கொடுவினில் நீ வேண்டல் செய்யும் நெஞ்சிதமாவும் பாடலினை கேட்டு நின்றிடுமாம். ஆடுகளை மோசே போல் நீ ஆசீர்வதியும். பாரக்கிமோ Bahola bola berol ho kadisho உம்மை தேர்ந்தவராம் தந்தை மாதோல் பொன்சால் உந்தன் நினைவை மதித்தவராம் மகனும் போற்றி உம்மை முடி சூட்டிடுவோராம் ஆவியும் போற்றி உந்தன் வேண்டுதலால் நாங்கள் அருளால் நிறைவோம். மொரியோராகே மலை நுவாதாரே என்றும் புனிதர்களே நீங்கள் ஆண்டவரை மன்றாடுங்கள். கோபமதன் விளைவுகளெல்லாம் அடியாரில் நின்றகன்றிடவே. தந்தை மகன் தூயாவியாகிய இறைவன் வணங்கப்பட்டு புகழப்படுகின்றார். ஆதியிலும் இப்பொழுதும் எல்லா தலைமுறைகளிலும் அவருக்கு புகழ். ஹalleluya. வந்தவரும் எங்களை உயர்த்தெழுதலுக்கும் மனித குலத்தின் நிலையான புதுப்பித்தலுக்குமாய் வரவிருக்கின்றவருமாகிய இறைமகனே உமது பாவக் கழிவாய் வழங்கும் பலிபீடத்திலிருந்து உமது அடியார் மேல் அருள் பொழிவீராக. என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே கற்பலனாகாத உமது வலது கரத்தை நீட்டி கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் திரு முன்னிலையில் முகமலர்ச்சிக்குமாக உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை உட்கொள்கின்ற உம்மை வழிபடும் இக்கூட்டத்தினரை ஆசீர்வதித்தருளும். பேருன்னத கடவுளின் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மெசியாவின் ஆசீர்வாதங்கள் இந்த புனித பொருட்களை ஏந்துவோர் மேலும் வழங்குவோர் மேலும் கொள்வோர் மேலும் இருப்பதாக. இவற்றில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைவர் மேலும் தூய மூவோர் இறைவனின் ஆசீர்வாதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் இருப்பதாக. இறைவாருள் பொழிவீரும் மேல்
நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடா
என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய சுமெசியா நாங்கள் உட்கொண்ட உமது திருவுடலும் நாங்கள் பருகிய அருள் வழங்கும் திரு இரத்தமும் எங்கள் எல்லாருக்கும் தண்டனை தேர்ப்புக்கும் பழி வாங்குதலுக்கும் அமையாமல் நிலையான வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அமைவதாக எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுகிறோம். இறைவா மண்ணோர் போற்றிடுவர், நாவுகள் அனைத்தும் புகழ் பாடும். கல்லறை உறைவோர் நம்பிக்கை நீர், இறந்தோர் துயிர்க்கும் வேதாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, தெய்வீக விருந்தினை உண்டு மகிழ்ந்த நாங்கள் உந்தன் அருள் வரங்களை எண்ணி புகழ்ந்து பாடுகின்றோம். மனிதர்களோடு நீர் கொண்டுள்ள பேரன்பை முன்னிட்டு உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மையும் ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மாவோடும் இருப்பதாக. பாரெக்மோர் இரக்கமிகுந்த இறைவனாகிய ஆண்டவரின் முன்னிலையில் தலை வணங்குவோமாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமானவரே, உமது முன்னிலையில் நாங்கள் தலை வணங்குகின்றோம். மீட்புக்காய் மண்ணிலிருந்து உதித்தார் வியப்புக்குரியவருமெல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவரே, மனிதருங்க எங்களை ஆசீர்வதித்தரலும். நாங்களும் மேவுதரே தந்தையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி போழ்கின்றோம். பரிசுத்தாவியின் ஏவுதலால் இறைவாக்கினரும் சீடர்களும் பலியாய் மாறிய சான்றினரும் நீதிமான்களும் வேண்டிடுவர். மரிதனில் ஆண்டவரே, உம் திருவுள்ளம் மகிழ்வெய்துகவே. இறந்தோர் நற்பேரடைவாரே, விண்ணோர் முகமலர் அடைவாரே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவரின் பாவக்கழிவாய் வழங்கும் பலிபீடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிரியருடனும் பயண உணவுடனும் தூய முகோர் இறைவனின் அருளுக்கும் ஆசிருக்குமாய் நாங்கள் உங்களை ஒப்படைக்கும் இவ்வேளையில் சமாதானத்துடன் சென்று வாருங்கள். தொலைவில் உள்ளவர்களும் ஆண்மையில் உள்ளவர்களும் இறந்தோர்களும் வாழ்வோர்களும் ஆண்டவருடைய வெற்றியின் சிலுவையால் மீட்கப்பட்டவரும் புனிதமான திருமுழுக்கின் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்டவர்களுமானவர்களே, முகோர் இறைவன் உங்கள் கடன்களை பொறுத்து பாவங்களை மன்னித்து உங்களை இறந்து போனவர்களின் ஆன்மாக்களை ஆற்றி தேற்றுவாராக. பாவிகளும் ஆகிய அடியோர்கள் வேண்டுதல்களால் இரக்கமும் உதவியும் அடைவோமாக. நீங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெற்று சமாதானத்துடன் சென்று வாருங்கள். என்றும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு உங்களை மன்றாட்டால் எங்களுக்கு துணை புரிவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் விண்ணக பாதுகாவலியாம் புனித அல்போன்சாவின் திருத்தல திருவிழாவின் முதல் நாளாய இன்றைய தினத்தில் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க நமக்காக ஜெபித்தவர் மார்த்தாண்டம் மறை மாவட்ட மேதகு ஆயர் வின்சென்ட் மார் பவுலோஸ் அடிகளார் அவர்கள். இத்திருத்தல பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஆயர் அவர்களை இந்த ஆலய திருவிழாவுக்காக அழைத்த போது அவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நாளாய இன்றைய நாள் நிச்சயித்திருந்தார். இந்த நாளே மாற்றி 2 நாள் கூட தள்ளி இன்றைய திருப்பலியில் இங்கே கலந்து கொள்வதற்காக மிக மகிழ்ச்சியுடன் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்ததில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் உரித்தாக விரும்புகிறேன். மார்த்தாண்டம் மறை மாவட்டம் சீரோ மலங்கர திருச்சபையைச் சேர்ந்தவர்
இந்த அல்போன்சா திருத்தலம் சீரோ மலபார் திருச்சபையை சேர்ந்தவை. கோட்டார் மறை மாவட்டம் லத்தீன் திருச்சபையை சேர்ந்தவர். நம்முடைய மாவட்டத்திலே இந்த 3 திருச்சபைகளை வெவ்வேறான வழிபாட்டு முறைகளில் இருந்த திருச்சபைகளை இணைந்து திருப்பலியை நடத்தும் ஒரு இடமான அல்போன்சா திருத்தல ஆலயம். எல்லா ஆண்டும் இந்த ஆலய திருவிழாவுக்கு இந்த 3 முறை திருப்பலியும் இங்கே நடைபெறும்.